இப்ப பழங்கள பொறுத்தவரைக்கும், சாப்பாட்டுக்கு அப்புறம் பழங்கள சாப்பிடக்கூடாது அப்படின்னு பல மருத்துவர்கள் சொல்றாங்க. குறைந்தது 1/2 மணி நேர இடைவெளியாவது இருக்கணும்னு. ஏன்னா பழம் ஒண்டி தான் நம்ம ராவா சாப்பிட்றோம். நம்ம சவுத்தில் அந்த அளவு சாலட் கல்ச்சர் கிடையாது. நீங்கள் நார்த்தில் போனால் ஒரு சின்ன டாபா கடையில் போனால் கூட வெங்காயம், கேரட், தக்காளி கட் பண்ணி கொடுப்பாங்க. ஆமா. ஏன்னா அவங்க கல்ச்சர். நம்மளுக்கு அந்த அளவு அந்த கல்ச்சர் கிடையாது. ஏன்னா வெயில் நாளில் இருக்கலாம். அது கட் பண்ணி வச்சாலே கெட்டு போயிடும். ஸோ நம்ம யூஸ்வலாக ராவாக ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது பழம்தான். ஸோ இதை வந்து 1/2 அன் ஹவர் பிஃபோர் ஃபுட் இல்லை 1/2 அன் ஹவர் ஆஃப்டர் ஃபுட் சாப்பிட்டா இட் இஸ் பெட்டர். ஆர் பெஸ்ட்டு ஸ்நாக்ஸு இந்த 11 மணி 6 மணி வந்து பசி தாங்காத தப்பு தப்பாக சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி பஃப்பு, பிஸ்கட். ஆமாம், பிஸ்கெட்ஸு, சமோசா, பஜ்ஜி, போண்டா. அதுக்கு பதிலாக அந்த டைமில் கூட ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். ஏன்னா ரொம்ப நல்லது. கேன் ஜஸ்ட் ஹேவ் ஃப்ரூட்ஸ் அட் 6 o'clock. அது ரொம்ப நல்லது. பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா, இந்த பசி அப்படின்னா அவசர அவசரமா வாங்கி சாப்பிட்றது பிஸ்கட்ஸ் தான். தப்பு. ம். ஏன்னா பிஸ்கெட்ஸ் எல்லாமே கோதுமை பிஸ்கெட், ராகி பிஸ்கெட் எல்லாத்துலேயுமே மைதா இருக்குது. அண்ட் பிஸ்கெட்ஸில் போடுற எண்ணெய் எது? முன்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக பேக்கரி ஐட்டம்ஸில் அதில் பட்டர், மல்டி கிரெயின் பிஸ்கட்னு போட்டுருவாங்க. பட் எவ்வளோ மல்டி கிரெயின், இது பெரிய கேள்விக்குறி இல்லைங்களா? நீங்கள் சாப்பிட்றதே அது கரகரன்னு இருக்கா? ம். இல்லைங்களே, மைதா தானே உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வருது. ஏதோ கொஞ்சமாக கிரெயின் போடுறாங்க. கேழ்வரகு பிஸ்கெட் கூட நிறைய மைதா போட்டு தான் பண்ணுறாங்க. ஆ. ஏன்னா அது ஃபுல்லாக கேழ்வரகுல உங்களுக்கு ஃபுல்லாக வராது. அதை தவிர பட்டருக்கு பதில் வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. இது என்ன மாதிரி ஆயில்? இது ஒரு பெரிய கேள்விக்குறி. இது வந்து இந்த வனஸ்பதி ஆயில் மாதிரி யூஸ் பண்ணோன்னா இது இருதய நோய்க்கு கெடுதல். ம். அது வந்து நல்லதே கிடையாது. இந்த பட்டர் பிஸ்கெட் இதெல்லாம் வந்து டீ கடையெல்லாம் பக்கத்தில் அப்படியே வச்சுருப்பாங்க. அதை ஒரு 4 வாங்கி சாப்பிட்றாங்க. அது ஃபுல்லாக மைதா, அதில் இருக்கிற கொழுப்பு சத்து நல்ல கொழுப்பு சத்து கிடையாது.